our friends Beauty Care Academy வாசிக் மணிவண்ணன் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வாண்டடான ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாண்டட்னா என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்ன வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, மேம் நான் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், எனக்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க மேடம் அப்படின்னா, சில பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்டீங்க. அதுக்கான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு டாப் 5 கமெண்ட்ஸை இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணி அந்த கமெண்ட்ஸ்க்கான உங்களுக்கு கிளியரான ஒரு வீடியோவை இன்னைக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். 1 by 1 ஒரு கமெண்ட்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருக்காங்க, 2 ப்ரைமர் வந்து அட் அ டைம்ல யூஸ் பண்ணலாமா மேடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாராளமா 2 ப்ரைமர் யூஸ் பண்ணலாங்க. நான் என்ன டைப் ஆஃப் ப்ரைமர் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே ஒரே டைப் ப்ரைமர்னா எதுக்காக யூஸ் பண்ணணும்? தேவையில்லை இல்லையா? ஒரே ப்ரைமர் போதும். ஆனா 2 ப்ரைமர் 2 டைப் அப்படின்னும் போது தாராளமா அது வந்து யூஸ் பண்ணலாம். எந்த டைம்ல நம்ம வந்து இப்போ ஓப்பன் போர்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் ஓப்பன் போர்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா அதுக்காக தனி ப்ரைமர் இருக்கு. பெனிஃபிட்ல இருக்கு, ஸ்மாஷ் பாக்ஸ்ல இருக்கு, இந்த மாதிரி பிஏசில இருக்கு. இதுல எல்லாத்துலயுமே வந்து போர்ஸ் மினிமைசர், போர்ஸ் டைட்னிங் அந்த மாதிரி தனியாவே ப்ரைமர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா போர்ஸ் மினிமைஸ் பண்றதுக்குன்னே சில ப்ரைமர்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ரைமர் வந்து குறிப்பிட்ட இடங்களுக்கு எங்கெல்லாம் ஓப்பன் போர்ஸ் ஜாஸ்தி இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து அந்த ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு அண்ட் ஆல் டைப் ஸ்கின், அதாவது எல்லா ஸ்கின்க்குமே போடக்கூடிய ஒரு காமன் ப்ரைமரை நீங்க வந்து ஃபுல் ஃபேஸ்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது என்ன பண்ணும், உங்களோட ஸ்கின் ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு ஸ்மூத் அண்ட் ஈவன் ஃபினிஷிங் கொடுக்கும். அண்ட் எங்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ அங்க மட்டும் வந்துட்டு இன்னும் நல்லா வந்து போர்ஸை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான ப்ரைமர்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், போர்ஸ் அதாவது போர்ஸ் டைட்னிங் பண்ணக்கூடிய ப்ரைமரை எங்கெல்லாம் தேவையோ அங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ஃபேஸ்க்கு போட வேண்டிய ப்ரைமரை கொஞ்சமா எடுத்து மொத்தத்துக்கும் ஃபுல் ஃபேஸ்க்கும் நீங்க அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல தான் நீங்க வந்து 2 ப்ரைமரையும் நம்ம தாராளமா நம்ம பிரைடுக்கு யூஸ் பண்ணலாம். செகண்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீரம்க்கு பதில் நம்ம வந்து ஆலோவேரா ஜெல் போடலாமா? அதாவது ஒரு மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆலோவேரா ஜெல்லை வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்கப் போடலாமா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. தாராளமா போடலாங்க. ஆலோவேரா ஜெல் வந்து கண்டிப்பா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் மேக்கப்க்கு முன்னாடி. ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு எனக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வேற ஏதாவது போட்டோம்னா எனக்கு ஸ்கின் பர்னிங் இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. சில கஸ்டமர்ஸ் வந்து சொல்றவங்க இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க கொஞ்சம் லைட்டா ஆலோவேரா ஜெல்லை வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க வந்து மாய்ஸ்சரைசர், ப்ரைமர் அதெல்லாம் போடலாம். இல்ல எனக்கு மாய்ஸ்சரைசரே வேண்டாம், எனக்கு ஆலோவேரா ஜெல் மட்டும் போட்டுட்டு நீங்க மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் தாராளமா போடலாம். கண்டிப்பா ஆலோவேரா ஜெல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு மேக்கப் முன்னாடி போடுறதுல. தப்பே கிடையாது. தாராளமா நீங்க வந்து ஆலோவேரா ஜெல் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். தேர்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்சீலர் எதுக்கு யூஸ் பண்றோம் மேம் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. இந்த கன்சீலர் பத்தி நம்ம வந்து டெஃபினட்டா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஏன் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ நம்மளுமே நிறைய வீடியோஸ்ல நம்ம கன்சீலர் ஒரு மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி கன்சீலர் எதுக்கு யூஸ் பண்றோங்கிறத டெஃபினட்டா சொல்லிட்டு தான் நான் அந்த மேக்கப்பே பண்ணுவோம். ஸோ நோ ப்ராப்ளம். இருந்தாலும் நீங்க அதை பர்டிகுலரா கேட்டதுனால அதுக்கான ஆன்சர் நான் பண்றேன். நம்ம ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே மறைக்கக்கூடிய ஒரே சொல்யூஷன் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சீலர்ல தான் இருக்கு. ஏன்னா அது 100% உங்களுக்கு கவரேஜ் பண்ணி கொடுக்கும். நம்மளோட பிரச்சனைகள், அதாவது அன்ஈவன் ஸ்கின் டோனை ஈவன் டோன் பண்றதுக்கு அண்ட் வந்து டார்க் சர்க்கிள்ஸ், அதாவது ஓப்பன் போர்ஸ், பேச்சஸ், நம்ம ஸ்கின்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னும் போது அது எல்லாத்தையுமே மறைச்சு உங்க ஸ்கின்னை ஈவன் டோன் பண்றதுக்கு கன்சீலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படும். கன்சீலருங்கிறது உங்களுக்கு 100% உங்களுக்கு கவரேஜ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால டெஃபினட்டா நம்ம ஒரு மேக்கப் பண்றதுக்கு கன்சீலருன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராடக்ட். அது இல்லாம நம்ம வந்து மேக்கப் பண்றது அட்வைஸே கிடையாது. கன்சீலர்லயே நிறைய டைப்ஸ் ஆஃப் கன்சீலர் இருக்கு. ஒரு லிக்விட் கன்சீலர் இருக்கு, க்ரீம் கன்சீலர்ஸ் இருக்கு. ஸோ யாருக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கன்சீலர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஷியல் பண்ணாம மேக்கப் பண்ணலாமா? அப்படி நம்ம வந்து மேக்கப் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சில பேர் கேட்டிருக்காங்க.
ஆக்சுவலி இது ஒரு நல்ல கொஸ்டின்ங்க. ஃபேஷியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மேக்கப் 2 டேஸ் கழிச்சு ஒரு மேக்கப் பண்றோம் அப்படின்னா அது ஸ்கின்குள்ள அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அழகா வந்து உள்வாங்கும். ஏன்னா இப்ப இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஹெச்டி ப்ராடக்ட்ஸ். அழகா உங்களுக்கு ஸ்மூதா அந்த ஸ்கின்குள்ள பிளெண்ட் உள்ள போயிடும். எதுவுமே கேக்கியா உங்களுக்கு அப்படியே மேலேயே எதுவுமே நிக்காது. ஸோ அது அழகா உங்க ஸ்கின்குள்ள போறதுக்கு அது ஃபேஷியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல மேடம், நான் வந்து ஊர் சைட்ல இருக்கோம். எங்க ஊர்ல இருக்கிறவங்கலாம் வந்து ஃபேஷியலே பண்ணவே மாட்டாங்க. பார்லர் பக்கமே போமாட்டாங்க. வெறுமனே டைரக்ட்டா வந்து ஃபேஷியல் அதாவது மேக்கப்க்கு அப்படின்னு வந்து உட்காந்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என் மேக்கப்போட ஃபினிஷிங் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அதனால ஸ்கின்ன வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்ப வந்து ஃபேஷியலே பண்ணலனா கூட இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்ப நீங்க யூஸ் பண்றீங்க. அதாவது டீப் கிளென்சிங் ஃபேஸ் வாஷ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர் போட்டு நல்லா உங்களோட ஃபேஸ வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டோனர், மாய்ஸ்சரைசர், பிரைமர்ன்னு போடும்போது டெஃபினட்டா உங்க மேக்கப் வந்து லாங் ஸ்டேவாவும் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஸ்வெட் ப்ரூஃபாவும் இருக்கும். நீங்க ஃபேஷியலே பண்ணாத கஸ்டமருக்கும் நீங்க தாராளமா இந்த ஸ்டெப்ப யூஸ் பண்ணி நீங்க வந்து மேக்கப் பண்ணலாம். 5th கமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, லென்ஸ். நெறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, என்ன மாரியான கலர் வந்து ரிசப்ஷனுக்கு போடலாம்? என்ன மாரியான கலர் வந்து மேரேஜ்க்கு போடலாம்? முகூர்த்தம்க்கு போடலாம்? அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நார்மலாவேங்க நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் லுக் வந்து ரொம்ப நல்லாருக்கும். ஃப்ரெஷ் லுக்கோட லென்ஸ் வந்து சூப்பர்பா இருக்கும். எல்லாருக்குமே அழகா உங்களுக்கு வந்து செட் ஆயிடும். ஸோ நீங்க தாராளமா ஃப்ரெஷ் லுக் பிராண்ட் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. ரிசப்ஷன் அப்படின்னும் போது நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரே கலர் சூப்பர்பா இருக்குங்க. கிரே கலர் லென்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ப்ளூ கூட போலாம். தப்பு கிடையாது. டிபெண்ட்ஸ் அந்த ட்ரெஸ்ஸோட கலர பொறுத்து நீங்க வந்து ப்ளூ, கிரீன் அது வந்து போலாம். பட் ரொம்ப காடியா நீங்க வந்து ரொம்ப பிரைட்டான கலர்ஸா நீங்க வந்து எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு பிரைடுன்னு வரும்போது அதெல்லாம் போட்டோம்னா ஒரு மாரி ரொம்ப ஆடா தெரியும். கிரே கலர் அப்படின்னு போயிட்டோம்னு சொன்னா ரொம்ப காமனா நம்ம வந்து தாராளமா ரிசப்ஷனுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கும். அந்த லுக் வந்து ஓவரால் லுக் வந்து நல்லா அழகா கிரியேட் ஆகும். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இருக்கக்கூடிய கலர்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா உங்களோட பிரைடோட ஸ்கின் டோனை பொறுத்து நீங்க வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா யூஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் யூ கேன் கோ வித் கிரே ஆர் பியோர் ஹேசில். முகூர்த்தமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க வந்து பியோர் ஹேசில் தான் யூஸ் பண்றது அட்வைசபிள். ஆர் ப்ரௌன், கேரமல் ப்ரௌன் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ப்ரௌன் ஷேட் கூட நீங்க வந்து இப்போ உங்களோட பிரைடு வந்து கொஞ்சம் ஃபேரர் டோனா இருந்தாங்கன்னா நீங்க வந்து ப்ரௌன் கலர் கூட நீங்க வந்து மார்னிங் யூஸ் பண்ணலாம். கிரே வந்து போட்டீங்க அப்படின்னு சொன்னா மார்னிங்ல உங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ரெடிஷ்னல் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து ப்ரௌன் ஆர் பியோர் ஹேர்ஸ்ல வந்து நீங்க வந்து மார்னிங் யூஸ் பண்ணுங்க. ரிசப்ஷனை பொறுத்த வரைக்கும் கிரே நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன 5 கமெண்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமெண்ட்ஸா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. 5 கமெண்ட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.